இயேசுன்றத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சபையாய் கூடுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Not forsaking the assembling of ourselves together as the manner of some is, but exhorting one another, and so much the more as ye see the day approaching. Hebrews chapter 10 verse 25. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, சபையானது ஒன்றாய் கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதிருக்க புத்தி சொல்லுங்கள். நாளானது சமீபத்திற்கு, அதாவது கொஞ்ச நாள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தீவிரமாய் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் சபையாய் கூடி வருகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த நாட்கள்ல மனிதன் படைக்கப்பட்டது முதல் நம்ம பார்க்கிறோம் கூட்டம் கூட்டமாய் வாழ்ந்தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தனி மனிதனாக வாழ்றது அநேக இடத்துல பெருகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை கல்ச்சரலா நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்க பழகிட்டோம். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்ட் கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலிய நாங்க மீட் பண்றோம். அப்ப என் ஒய்ஃப் கேட்டா அந்த சிஸ்டர்ட்ட, பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னு. இம்மிடியேட்டா அவங்க சொன்ன காரியம், இல்ல பசங்க ஸ்கூலுக்கு போகல, ஹோம் ஸ்கூலிங்ல தான் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நான் நிறைய பேர்ட்ட விசாரிச்சப்போ, ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பசங்களை ஹோம் ஸ்கூலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்ல இருந்து ஸ்கூலோட சப்ஜெக்ட்ஸ படிப்பாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டா, இத பண்றவங்க 1000 காரணம் சொல்லலாம். இன்டர்னலா என் பையன் கெட்டு போயிடுவான், பிஹேவியரல் சேஞ்ச் வந்துடும், இந்த மாதிரி சொல்லலாம். இன்னும் அவுட்வேர்டா பாக்குறதா இருந்தா, அவன் நிறைய எக்ஸ்டர்னல் திங்ஸ் இருக்கு, ஃபேக்டர் இருக்கு, அவனுக்கு ஒத்துக்காது, பிடிக்காது, டிசீஸ் வந்துடும். இப்படி 1000 இல்ல, லட்சம் காரியம் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது அக்செப்டபிளே கிடையாது. நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு பசங்களை எதுக்காக அனுப்புறோம்? வெறும் படிக்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? நம்ம யோசிக்கணும். வெறும் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னா நம்ம வீட்டிலே நம்ம பேரண்ட் அவங்களுக்கு டீச் பண்ணலாம். இன்னும் சோசியல் மீடியால நிறைய காரியம் இருக்கு, நிறைய வழி இருக்கு வீட்ல இருந்து கத்துக்கிறதுக்கு. அதையும் தாண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் உலகத்துடைய மாதிரியை பார்க்கிறான். எந்த காரியத்துக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதாவது ஒரு காரியம் நடந்தா கோபப்படணும், ஒரு காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும், சில காரியத்துல ஹாப்பியா கூட நிக்கணும். இந்த மாதிரி தன் வாழ போகிற உலகத்தை அந்த இடத்துல அவன் ஒரு ட்ரையல் தான் பார்க்கிறான். இன்னைக்கு அப்ப ஸ்கூலுக்கு அனுப்பாதவங்களுடைய நிலைமை என்ன? வேர்ல்ட தனியா தான் ஃபேஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்ன எழுதி இருக்கிறார் அப்படின்னா, சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது. யாராவது விட்டாங்க அப்படின்னா புத்திமதி சொல்லுங்கன்னு. இன்னைக்கு அநேகருக்குள்ள நிறைய தவறான உபதேசங்கள் போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? நானே ஆலயம், நான் எதுக்கு இன்னொரு ஆலயத்துக்கு போகணும்? நான் வீட்டுல இருப்பேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு முன்பாக ஒழுங்கா இருப்பேன். எனக்கு ஏதாவது மெசேஜ் தேவைப்பட்டது, ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா ஆன்லைன்ல நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. இது கரெக்டா? இது மிகவும் ஆபத்தானது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு நிறைய கட்டையை அடுக்கி வச்சு கூட்டமா குவிச்சு வச்சு நம்ம தீ எறிகிறத பார்ப்போம். அந்த இடத்துக்கு போய் ஒரு கட்டைய, ஒரு நல்ல தீப்பிடிச்சு எரிகிற ஒரு கட்டைய தனியா எடுத்து வச்சா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீயானது அந்த கட்டையில, தனியா வச்ச கட்டையில கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனால் சேர்ந்து எரிகிற கட்டைகள் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் மறுபடியும் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தீ கம்மியாகி அந்த சிங்கிளா வச்ச கட்டை டோட்டலா ஆஃப் ஆயிரும். ஆனால் இதே மாதிரி தான் சில கட்டைகள் சேர்ந்து இருக்கும்போது
சில கட்டைகள் தீ அணையிற ஸ்டேஜுக்கு போகும். ஆனால் பக்கத்துல இருக்க கட்டையோட நெருப்பு அதை சேர்த்து எரிய வைக்கும். எல்லாம் சேர்ந்து கடைசி வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம சபைக்கு போறது எதுக்காக? வெறும் பாட்டு பாடுறதுக்காகவும் மெசேஜ் கேட்கறதுக்காகவுமா? கிடையாது. நாம் கூடி வரும்போது எனக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்துல குறை இருக்கு, அபிஷேகத்துல ஒரு தடுமாற்றம் இருக்குன்னா, என்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அபிஷேகம் அதை சரி பண்ணும். எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஸ்பிரிச்சுவலா டவுட் இருக்குன்னா, என் கூட இருக்கிறவங்க, என் குரூப்ல இருக்கவங்க, என்னோட டிசைபிள்ஷிப் குரூப்ல இருக்கவங்க அதை தீர்த்து வைப்பாங்க. இன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ணி நான் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க ப்ராப்ளம், எனக்கு முன்னாடி இன்னொரு பிரதர் அதை ஃபேஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஓவர் கம் பண்ணியிருப்பாரு. இந்த காரியத்தை நம்ம ஷேர் பண்ணும் போதுல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து தேவனுக்காய் நம்ம வாழ முடியும். என கண்மானவர்களே, அதைத்தான் இங்க சொல்லப்பட்டுள்ளது. சபை கூடுவர்தலை சிலர் விட்டு விட்டதை போல, அவங்க என்னதான் சரி டாக்டரின் கொண்டு வந்தாலும் சரி, அதுல என்னதான் பிளஸ் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம விலகி விடாதபடிக்கு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். அந்த புத்திமதியை எப்படி சொல்லணுமா? இன்னைக்கு தேவனுடைய காரியங்களை மாற்றி பேசுகிற மாய்மாலமான போதனைகள் அநேகம் பெருகி கொண்டிருக்கின்றன. அவைகள் காட்டு தீயை போல ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் கரெக்ட், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அப்படியானால் இங்க என்ன சொல்லப்பட்டுள்ளது? காலம் சிறியதா இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரமா, எவ்வளவு வேகமா தேவனுடைய காரியத்தை, சரியான போதனைகளை நாம் கொண்டு செல்கிறோமோ அது மற்றவர்களை தேவனுக்குள்ளாய் காப்பாற்றும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் தாங்கும் வண்ணமாக, ஒருவரோடு ஒருவர் தோள் கொடுத்து அவர்களை தாங்கி பிடிக்க சபையாய் கூடி வருவது மிக மிக அவசியம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை ஒரு சபையாக நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே. சபைக்கு தலைவராய் நீர் இருக்கிறீரப்பா. அந்த மேலான சபையை எங்களுக்கு தந்ததற்காக துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒரு போதும் தகப்பனே சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு ஆவியானவரே, நீர் எங்களுக்கு பாதுகாவலாய் நீங்க இருங்க அப்பா. ஒவ்வொருத்தரும் தகப்பனே சபையில ஒருத்தரை ஒருத்தர் தாங்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துர்போதனைகளிலிருந்தும் நீர் எங்களை காத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.